வணக்கம் நண்பர்களே. நான் வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் அப்படின்ற 3 கடல்கள் சங்கமிக்கிற இடமான இந்தியாவின் தென்கோடி முனையான கன்னியாகுமரியை பார்க்க போயிருந்தேன். இந்த கன்னியாகுமரியில் தான் பேரறிவு சிலை அப்படின்னு அழைக்கப்படுற 133 அடி உயர திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இது பிரபல சிற்பி வி கணபதி சபதி அவர்களால் வடிவமைக்கப்பட்டு அப்போதைய முதல்வர் மு கருணாநிதி அவர்களால் ஜனவரி 1, 2000 அன்று திறந்து வைக்கப்பட்டது. இது எல்லாருமே சொல்லுவாங்க. இதை தாண்டி என்னை ஈர்த்தது அரசு அருங்காட்சியகம் கன்னியாகுமரி. கடற்கரைக்கு போகிற வழியில் அமைஞ்சிருக்கு. அருங்காட்சியகம்னாலே ஒரு பொக்கிஷம் தானே. அந்த வகையில் இந்த கன்னியாகுமரி அரசு அருங்காட்சியகம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக தான் என்னோடய பார்வைக்கு பட்டது. இதனோட அருங்காட்சியகத்துக்கு போக பெரியவர்களுக்கு 10 ரூபாயும் சிறியவர்களுக்கு 5 ரூபாயும் என கட்டணம் வசூலிக்கப்படுது. இந்த அருங்காட்சியகத்தில் அப்படி என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுடுமண் சிற்பங்கள், உட் கார்விங்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற மரத்தால் செய்யப்பட்ட மட்பாண்டங்கள், சிற்பங்கள், அந்த கால மக்கள் பயன்படுத்தின அந்த பாண்டங்கள், இது எல்லாமே நமக்கு காண கிடைக்குது. இந்த கன்னியாகுமரி பாண்டிய நாட்டோட ஒரு எல்லையாகவும் இன்னொரு பக்கம் சேர நாட்டோட எல்லையாகவும் இருக்கிறதுனால இங்கே அதிகப்படியாக சேர நாட்டு மக்களோட அந்த உணவு பழக்க வழக்கங்களும் தொழில்களும் இங்கே அதிகமாக காணப்படுது. திருவிதாங்கூர் சமஸ்தானங்களுக்கு உட்பட்டு இந்த கன்னியாகுமரி பழக்க வழக்கங்களும் அமையுது. அத்தோட இந்த அருங்காட்சியகத்தில் வேறு என்னென்ன பார்க்க கிடைக்குதுன்னா, இங்கே காண கிடைக்கிற பாறைகள், அந்த பாறைகளில் என்னென்ன தாது பொருட்கள் நிறைந்திருக்கு அப்படின்றதுக்கான மாதிரிகள் இருக்குது. அதுக்கான தகவல் பலகைகளும் பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இங்கே பக்கத்தில் இருக்கிற பறவைகள் அருங்காட்சியகம் கூடவே இங்கே என்னென்ன உணவு முறைகள் பின்பற்றப்படுறாங்க, என்னென்ன கொண்டாட்டங்கள் திருவிழா சமயங்கள் இருக்குது, சந்தைகள், பக்கத்தில் இருக்கிற அரண்மனைகள் அப்படின்ற தகவல்கள் இது எல்லாமே நமக்கு காண கிடைக்குது, சரணாலயங்கள் உட்பட. இங்கே பக்கத்தில் ஒரு 38 கிலோமீட்டர் தொலைவில் சுசீந்திரம் தானுமலையான் கோயிலும், ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் மரத்தால் கட்டப்பட்ட பத்மநாபபுரம் அரண்மனையும் காண கிடைக்குது. அதனோட புகைப்படங்களும் இங்கே நமக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. இந்த கன்னியாகுமரின்றது இந்த தென்னை மரங்களுக்கு பேர் போனது. அத்தோட இங்கே நமக்கு ரப்பர் மரங்கள் அதுவும் காண கிடைக்குது. இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் ஆரல்வாய்மொழி, பனங்குடி அப்படின்ற அந்த காற்றலை மூலம் மின்சாரம் தயாரிக்கிற அந்த பகுதிகளும் இருக்குது. சின்ன சின்ன குன்றுகளும் இருக்குது. நமக்கு கடற்கரை சார்ந்த அரண்மனைகள் சார்ந்த அந்த புகைப்படங்களும் நீர்வீழ்ச்சிகள் சார்ந்த புகைப்படங்களும் இருக்குது. கூடவே பவளப்பாறைகள், கடல் போதே கடல் சார்ந்த உயிரினங்கள் அதில் கிடைக்கிறது, அது எல்லாமே இருக்குது. கூடவே அந்த கால நாணயங்கள், அந்த பணம் என்ற பலகை, இது எல்லாமே நமக்கு காண கிடைக்குது. இது மட்டுமானா கூடவே சிற்பங்கள், அந்த இந்திரன், அக்னி அவங்களோட சிற்பங்கள், சமீபத்தில் இந்த புத்தரோட சிற்பங்கள், மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த தேர், கூடவே கற்சக்கரங்கள், நம்ம மாமல்லபுரத்தில் நினைவுபடுத்துகிற அந்த இது கடல்வாழ் உயிரினங்களோட அந்த மீன்களோட வகைகள், அதனோட மாதிரிகள் இருக்குது. பாம்பு வகைகள், அதனோட மாதிரிகளும் இங்கே ஃபார்மலினில் மூழ்கடிக்கப்பட்டு நமக்கு காட்சிக்கு வைக்கப்படுது. ஓநாய் பாம்புலாம் ஒன்று இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரிய வாய்ப்பில்லை இல்லையா. இத்தோட நமக்கு இங்கே அந்த பழைய முதுமக்கள் தாழி, அப்போ பயன்படுத்தின அந்த உருளி, அந்த பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட போர்க்கருவிகள்,
அத்தோட இந்த கன்னியாகுமரி கடற்கரை அந்த பகுதிகள் எல்லாமே வந்து பரத இன மக்களால் இருக்கிறதால இது வந்து தோல்பாவை கூத்து அதை வடிவமைச்ச அந்த கலைஞர்கள் பற்றியும் இருக்குது. பரதவர்கள்லேயும் வந்து கடல் பழங்குடியின மக்கள் அப்படின்னு இருக்காங்க. அவங்க இசைத்த அந்த பழைய இசைக்கருவிகள் இருக்குது. அந்த பரதவர்கள் பயன்படுத்தின மூங்கில்களால் ஆன அந்த பாண்டங்கள், செயல்முறை கருவிகள், அப்புறம் அவங்க பயன்படுத்தின அந்த போர்க்கருவிகள், இது எல்லாமே வந்து நமக்கு காட்சிப்படுத்தப்படுது. கூடவே பழங்குடியின மக்கள்னும் போது நம்ம இந்தியாவில் இருக்கிற அந்த பழங்குடியின மக்கள், பெரும்பாலான அந்த பழங்குடியின மக்களோட மாதிரிகள், அவங்களோட உடை வடிவமைப்பு என்ன மாதிரி வித்தியாசப்படுது அப்படின்னு நமக்கு காட்டுகிற அந்த பொம்மைகளும் வந்து இங்கே நமக்கு காட்சிப்படுத்தப்படுது. வெளியில் வரும்போது கடல் ஆமை, சுறா, திமிங்கலம், அதனோட முதுகு தண்டு, இது எல்லாமே நமக்கு வந்து காட்சிப்படுத்தப்படுது. இத்தோட கூடுதலாக இங்கே வேறு என்னென்ன காண கிடைக்குதுன்னா, இந்த கன்னியாகுமரியோட வரைபடம், இது வந்து உடல் உறுப்புகளோட மாதிரிகள் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் ரசிச்சுட்டு வரும்போது ஒரு இறுக்கம் காணப்பட்டது. இதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சிற்பங்கள், நடுக்கற்கள், அதை திறந்த வெளியில் நமக்கு பார்க்க கிடைக்குது. இந்த மதுரை வீரன் சாமி, ஐயனார், காளி, இதனோட அந்த நடுக்கற்கள் சமீபத்தில் தான் வந்து இந்த பயணத்தின் போது வந்து கல்லாகி போனவர்கள் அப்படின்னு திருச்சி பார்த்திபன் அவர்களோட புத்தகத்தை வந்து நான் படிச்சிருந்தேன். அதை படிச்சுட்டு கல்வெட்டுகள், அவரோட இன்னும் சில புத்தகங்களும் வந்து வாசித்ததனோட அடிப்படையில் இந்த ஈரோ ஸ்டோன், அப்புறம் அந்த சதி கற்கள், கல்வெட்டுகள், இது மேலே ஒரு மிகப்பெரிய ஆர்வம் ஒன்று வந்திருந்தது. முக்கியமாக இங்கே இந்த சதிகள் அப்புறம் நடுக்கல் இதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. கல்வெட்டுகள் படிக்க தெரியலனாலும் அதை தொட்டு பார்வையற்றவர்கள் தொட்டுணர்ந்து ஒன்று ரசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மனநிலையில் தான் இருந்தேன். இந்த சிற்பங்கள் ஏற்கனவே நம்ம மாமல்லபுரத்தில் ரொம்ப பார்த்து நெகிழ்ந்திருந்தாலும் இங்கே பார்க்கும்போது இன்னும் ஒரு 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 புது விதமான புத்துணர்வு கிடைச்சிது. நீங்கள் கன்னியாகுமரி கடற்கரைக்கு பார்க்க போனாலும் சூரியாஸ்தமனம், சூரிய உதயம் இதை நான் பார்க்கல. நீங்கள் பார்க்க போகும்போது கூடவே இந்த அருங்காட்சியகத்தை சுற்றி பார்க்குறதுக்கும் ஒரு 2 மணி நேரங்கள் ஒதுக்குங்க. ரொம்ப உங்களுக்கு பிடிச்சதாக இருந்ததுன்னா கூடுதலாக ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து தேவைப்படும் இந்த அருங்காட்சியகத்தை சுற்றி பார்க்க. அத்தோடு இங்கே ஒரு கல் மண்டபமும் இருந்தது. எனக்கு நேரமின்மையால் வேகமாக பார்த்துட்டு கிளம்பக்கூடிய சூழலுக்கு வந்துட்டேன். இன்னொரு நாள் நிச்சயமாக போயிட்டு அமைதியாக இந்த அருங்காட்சியகத்தை நிறுத்தி நிதானமாக பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் பல காணொளிகள் உங்களுக்காக நான் ரசித்த இடங்களை நான் நிச்சயமாக வந்து கொடுப்பேன். இணைந்திருங்கள். நான் உங்கள் மதியொலி. வாழ்தல் இனிது, பயணங்கள் நம்மை வலுவாக்கும். நன்றி.